ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஃபேமஸ் ஹோட்டல் ஸ்டைல் சட்னி பார்க்க போகிறோம். அதுக்கு அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுட்டு ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு அதை பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். இதை வீடியோவில் லாஸ்ட்டில் இந்த சட்னி நேம் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. அவ்வளோ ஒரு அதை என்ன சொல்கிறது டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அதை பாருங்கள், அதை வறுத்துட்டே இருக்கேன்னா இந்த சட்னிக்கு இட்லி வந்து பத்தாது நம்மளுக்கு. இது எவ்வளோ அவிச்சு வச்சாலும் அந்த மாதிரி நல்ல டேஸ்ட்டு நல்லா இதாக இருக்கும். ஃபேமஸ் ஹோட்டல் ஸ்டைல் சட்னி இது. இப்போ பொன்னிறமாக வந்துக்கிட்டே இருக்கா. அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து உரப்புக்கு ஏற்ற மாதிரி நான் 4 பேருக்கு செய்கிறேன். 2 பெரிய காஞ்ச மிளகா போட்டுக்கிறேன். லைட்டாக ஒரு சின்ன துண்டு புளி போட்டுக்கிறேன். அடுத்து பெரிய பல் பூண்டு 1 போடணும். இது பொன்னிறமாக ஆகட்டும். நல்லா பொன்னிறமாக வந்துட்டுருக்கா. நல்லா பாருங்கள். வந்தோடனே பெரிய சைஸ் பல் பூண்டு 1 போட்டேன். நல்லா வறுத்துக்கணும். இந்த பாருங்கள், நல்லா வருதா, பொன்னிறமாக கலர் தெரியுதா. இந்த பருப்பு வாடையே நம்ம வறுத்துட்ருக்கையில் அவ்வளோ ஒரு கமகமகமன்னு வாடை அடிக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு சில்லு தேங்காய் அப்படியே கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி போட்டு அதையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கணும். இது நீங்கள் இப்படி இது நல்லா ஃப்ரை பண்ணி நீங்கள் அதை அரைக்கையில் உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆனாலும் இந்த சட்னி கிடாது, நல்லாயிருக்கும். அதுக்கு தான் ஒரு டேஸ்ட்டையும் அது வந்து தூக்கி கொடுக்கும். இந்த தேங்காய் ஃப்ரை ஆனோடனையும் தனியாக மிக்ஸி ஜாரில் எடுத்து கொட்டிக்கணும். எடுத்து கொட்டியாச்சா. அடுத்து நெக்ஸ்ட்டு இந்த சட்னிக்கு டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்கும். இதுக்கு இப்போ பெரிய வெங்காயம் வந்து ஒரு மீடியம் சைஸில் ஒன்று கட் பண்ணி வடச்சட்டியில் போட்டுக்கணும். அதனால் பொன்னிறமாக அதுவும் பொன்னிறமாக வர அப்படியே கண்ணாடி பதத்தை வர்ற மாதிரி ஃப்ரை பண்ணிக்கணும். லைட்டாக கண்ணாடி பதத்தில் வரும். அந்தனையும் ஒரு தக்காளி, லைட்டாக ஒரு உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும். இந்த சட்னிக்கு தேவையான கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். ஒரு தக்காளி இதையும் சேர்த்து கொஞ்சம் மசிகிற அளவுக்கு, ஏன்னா உப்பு போட்டோம்னா தக்காளி கொஞ்சம் மசிச்சிடும். மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதக்கிட்டே இருக்கோமா. என்னடா சிம்பிளாக இருக்கேன்னு பார்க்காதுங்க. அரைச்சி இந்த மாதிரி பருப்பெல்லாம் சேர்த்துருக்கனால நல்லா சட்னி வந்து நிறைய ஆக்கி கொடுக்கும். அதில் ஒரு தக்காளி இது போடுறோன்னு வச்சுக்கோங்க. அது சிம்பிளாக தான் போடணும், ஆனால் சட்னி அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது ஃபேமஸ் ஹோட்டல் சட்னி. இது நீங்கள் சாப்பிட்ட திரும்ப திரும்ப கேட்பாங்க. இந்த சட்னி நீங்கள் வச்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் எல்லோரும் திரும்ப திரும்ப இதை எங்களுக்கு செஞ்சு கொடுங்கன்னு கேட்பாங்க. இட்லி சாப்பிடாதவங்க இந்த சட்னியை வாங்கி வாங்கி சாப்பிடுவாங்க. இட்லி வேணும்ன்ட்டு. நமக்கு இட்லி அவிச்சாலும் பத்தாது, அந்த அளவுக்கு இருக்கும் டேஸ்ட்டு. அதையும் எடுத்து தனியாக எடுத்து மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கணும். எல்லாமே போட்டாச்சு நம்ம. இப்போ இது 4 பேருக்கு. அடுத்து மிக்சியில் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் அதை அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த நைஸாக அரைச்சாச்சா. அரைச்சி எடுத்து அந்த இதில் இருக்கிறதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வலிச்சு விட்டு ஒரு கிண்ணத்தில் மாற்றிட்டு, வதக்கியிருக்குமே அப்படின்னு அப்படியே சாப்பிட்டாலும் சாப்பிட்லாம். அதுவும் ஒரு டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். ஆனால் கடுகு கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் தாளித்து இன்னும் விட்டோம்னா இன்னும் ஒரு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா கழுவி ஊற்றி எடுத்து அந்த தண்ணி வந்து பாருங்கள், அந்த பருப்பு தண்ணி நல்லா கெட்டி எவ்வளோ இதுக்கு பார்த்தீங்களா. நமக்கு கொஞ்சமாக தான் போட்டோம் பார்த்தீங்களா, நிறைய எடுத்து கொடுக்க பாருங்கள். தேங்காய் சில்லு இந்த இதெல்லாம் போட்டனால நிறைய. இது 4 பேருக்கு அளவு. இது உங்களுக்கு தேவைன்னா உரப்புக்கும் ஏற்றிக்கலாம், நீங்கள் இதுக்கும் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு அடுப்பில் கடாயை வச்சுட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் கடுகு போடணும். அடுத்து எண்ணெய் காஞ்சோனையும் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கணும். ஒரு ஸ்பூன் கடுகு அது நல்லா பொரிஞ்சு வந்தோடனையும் கருவேப்பிலையும் சேர்த்து போடணும். அன்றைக்கி எங்கள் வீட்டில் இல்லை, அதனால் சரி ஓகே. கடுகு நல்லா பொரிஞ்ச உடனேயும் நல்லா பொரிய விடணும். பொரிஞ்ச உடனே இதில் எடுத்து நம்ம சட்னியில் அப்படியே ஊற்றிட்டு கிண்டி விட வேண்டியதான். இந்த சட்னியோட பேர் என்னன்னா உளுந்தம்பருப்பு கடலப்பருப்பு சட்னி. இது ஒரு ஹோட்டலில் நல்ல ஃபேமஸான சட்னி. ஃபேமஸான ஹோட்டலில் ஃபேமஸ் சட்னி இது.
இது வீட்டில் வச்சு பாருங்கள், திரும்ப திரும்ப கேட்பாங்க. இதோட எங்கள் வீட்டில் புதினா கொஞ்சம் இல்லை, அந்த புதினாவும் நம்ம லைட்டாக 2-3 தலை போட்டு வச்சுன்னு இன்னும் கமகமன்னு. இந்த சட்னி ஏற்கனவே வாசமாக நல்லாயிருக்கும், போட்டிங்கன்னா இன்னும் தூக்கி கொடுக்கும் வாசத்தை. நல்லா பொன்னிறமாக வந்துருச்சா, வந்தோடனே தாளித்ததை சட்னியில் எடுத்து ஊற்றிடணும். ஊற்றிட்டு அப்படியே கரண்டி வச்சுக்கிட்டு சட்னி எவ்வளோ பார்த்துங்க கலர்ஃபுல்லாக இருக்க. நல்லா சுட சுட இட்லியை வச்சு இதை கொடுத்தோம்னா பசங்க, சாப்பிடாத பசங்க கூட நல்லா சாப்பிடுவாங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.